ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெய்லர் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இப்போது நிறைய பேருக்கு புதுசாக இருக்க கூட இருக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து டெய்லி வேலையை வந்து டெய்லி தையல் தொழிலை பண்ண முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காரல அப்படின்னா மிஷினில் உட்காந்துக்கிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு முடித்த மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து டெய்லி வந்து எனக்கு வந்து இந்த வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வேலை இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டெய்லி வந்து எந்தெந்த வேலைலாம் டெய்லி வந்து பண்ணுற வேலை அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு அதை வந்து நான் இந்தந்த டயத்தில் இந்தந்த வேலை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையுமே ஒரு பேப்பர் எடுத்து இந்த டயத்துக்குள்ளே நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு 10 மணி வரைக்கும் நான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 11 மணிக்கு மிஷினில் உட்காந்துருவேன். ஒரு 1 மணி வரைக்கும் உட்காந்து தைப்பேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டுவேன். உங்களோட ஃப்ரீ டைமையும் எடுத்துகிட்டு இந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து மிஷின் கிடையாது டெய்லி ஒரே மாதிரி இது பண்ணுறதுக்கு. நான் 10 மணின்னு சொன்னது ஒரு நாள் வந்து உங்களுக்கு 9 மணிக்கே வேலை முடிஞ்சிடும் வீட்டில். சில டைம் 9:30 ஆகும், 10:30 கூட ஆகும். அதனால தான் நான் 11 மணிக்கு மிஷினில் உட்காரணும்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைமு உங்கள் வேலையை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைம் டேபிள் பேப்பரை உங்கள் மிஷின் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கோங்க ஒரு செவத்தில். அப்படிங்கும்போது டெய்லி பார்க்கும்போது நமக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் வந்து நான் இந்த டைம் டு இந்த டைம் வந்து மிஷினில் உட்காருவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு 1 ஹவர் வேணுன்னா 1 ஹவர், காலையில் 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் வந்து அந்த டைமே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 24 மணி நேரமும் மிஷின் கிடையாது, நம்ம வந்து தச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிலாம் கிடையாது. இல்லை டிவி பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்கனாலும் டிவி பார்த்துட்டே கூட தைக்கலாம். உங்களுக்கு எது வந்து சௌரியமாக இருக்கும், எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே வந்து ஈவினிங் தான் வந்து துணி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி விடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது திங்கக்கிழமை ஈவினிங் வந்து நான் எத்தனை ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 7 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 4 ப்ளவுஸு, 3 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு. இது ரெண்டையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அது போக நான் ஒரு சுடிதாரும் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 நாளில் தைக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து அதிகமாக இருந்துச்சு திங்கக்கிழமை சாயந்தரம். அதனால் இருக்கிற டயத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நான் ஈவினிங் மேலே வந்து கட் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கோங்க. அதாவது 7 மணிக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி டயத்தில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பகல் ஃபுல்லாக நம்ம வந்து மிஷினில் உட்காந்து மீச்சிருப்போம், நம்ம வந்து தச்சு முடிச்சிருப்போம், நமக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து உட்காந்துருந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் கட் பண்ண எடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து சுறுசுறுப்பாக அவங்களால வந்து வேலை செய்ய முடியும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் உட்காந்து அதுக்கு ஊக்கு வச்சு கையோடு வந்து முடிச்சிருங்க. நம்ம வந்து ஊக்கு வைக்காமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸை போட்டிருப்பாங்க, மொத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மொத்தமாக உங்களால் வைக்க முடியாது, நீங்கள் வந்து அது டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஊக்கு வச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த வேலையை பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாக ஊக்கு வைக்கணுங்கும் போது சில டைம் வந்து நமக்கு சோம்பேறியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வேலையுமே ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வர்றாங்க தைக்க கொடுக்குறதுக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா எழுத வேண்டாம். இல்லை உங்களால் ஞாபகம் வைக்க முடியாது, எனக்கு மறந்துடுவேன் அப்படின்னா ஒரு நோட்டில் இவங்க வந்து இந்த கரெக்ஷன்லாம் அந்த ப்ளவுஸ்க்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது அந்த இடத்துல என்னென்ன நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிறத வந்து காதில் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் மறந்துடும், திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி எழுதி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நாளைக்கு நான் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நைட்டே வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்து எல்லாமே நூல்லேருந்து எல்லாமே எடுத்து மிஷின் மேலே வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை தான் மிஷினை தான் பார்ப்பீங்க. மிஷினை வந்து அந்த ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம வீட்டு வேலையுமே சீக்கிரமாக செய்யணும், செஞ்சுட்டு நம்ம மிஷினில் வந்து உட்காரணும், நம்ம அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து நமக்கு வந்து தானாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெய்லி தைக்கிறதுக்கும் டெய்லி வந்து உங்கள் அச்சீவ்மெண்ட் நீங்கள் வந்து 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக வந்து உங்களுக்கு இது பழகிருச்சு அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், பணமும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும்.
நிறைய பேர் வந்து வீட்டில் வருமானம் பண்ணதுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து டைமும் இருக்க மாட்டேக்கு. ஆனால் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். நம்மளால் தச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் விடிய விடிய உட்காந்துனாலும் தச்சு கொடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வேலைக்கு வந்து நம்ம தான் ராஜாவாக இருக்கிறோம். நமக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் தான் நம்ம வந்து தச்சு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த தொழிலை வந்து விட்டுறாமல் எப்போவுமே வந்து ஒரு சின்ன சின்ன வேலைனாலும் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ளவுஸே வரல, எனக்கு வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தான் டெய்லி வருது, இல்லை ஒரு ப்ளவுஸ் தான் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா போக போக தான் அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமரும் அதிகமாவாங்க, ப்ளவுஸும் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்தால் கூட அந்த ஒரு ப்ளவுஸையும் நம்ம பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கணும். எந்த வந்து மிஸ்டேக்கும் இல்லாமல் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மனசில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. ப்ளவுஸுமே நிறைய வரும். ப்ளவுஸ் வரல அதனால் நான் தைக்கலை, வேறு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த தாட்டும் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து தையல் தொழில் பழகிட்டு நீங்கள் வந்து தைக்க வரும்போது அப்படி தான் இருக்கும். போக போக வந்து உங்களாலேயே வந்து போதும் எனக்கு வந்து தைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்து வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தச்சு கொடுக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கஸ்டமரும் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லர் கடை வைக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் வந்து டெய்லி வந்து தச்சு பழகுங்க. ஒரு டெய்லர் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வருமானம் வருது, நமக்கு வந்து பத்துதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லர் கடை வைக்கும்போது அதுக்கு நம்ம வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், இதெல்லாம் யோசித்து நீங்கள் வந்து டெய்லர் கடை வைக்கிறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம ஒரு முடிவை எடுத்துகிட்டு பின்னாடி வந்து திரும்ப கடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வீட்டிலேருந்து தைக்க முடியாது. அதனால் நீங்கள் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஏரியா ரஷ்ஷாக இருக்கா, அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து எத்தனை கடை இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கடை வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4 ப்ளவுஸையும் வந்து நீங்கள் தைக்கலை, 3 தான் தைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸை வந்து அடுத்த நாள் தைக்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து உட்காந்து தைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நமக்கு எத்தனை முடியுதோ அதை வந்து தைக்க பழகுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் 6 ப்ளவுஸு 4 ப்ளவுஸு 5 ப்ளவுஸும் தைக்காதீங்க. நீங்கள் இப்போ 2 ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா 3 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரே நாளில் வந்து 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைச்சிட்டு அடுத்த நாள் நம்மளால் தைக்க முடியாமல் போயிடும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து திங்கக்கிழமை வந்து ஒரு 3 ப்ளவுஸ் தான் தைச்சேன். எனக்கு வந்து நிறைய ப்ளவுஸ்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது. அதனால் 3 ப்ளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருந்துச்சு, அதை மட்டும் தைச்சேன். மற்றபடிக்கு கட் பண்ணதுக்கு எத்தனை ப்ளவுஸ் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முழுசாக வந்து ஈடுபாடோடு தைக்க முடியும். அதனால் எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது மற்ற எந்த விஷயமும் வந்து நீங்கள் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் வந்து தைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போதோ இல்லை ப்ளவுஸ் கட் பண்ணும்போதோ எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் அந்த வேலையில் மட்டும் கரெக்டாக செய்யுங்க. நமக்கு வந்து 1000 பிரச்சனை வரும் போகும். ஆனால் நம்ம தொழிலை வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து தொழில் செய்யும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் வேறு இதை பற்றி யோசிக்காமல் நம்ம வேலையை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்லாமல் கஸ்டமர் வந்து எந்த டைம் கேட்குறாங்களோ அந்த டைம் வந்து நம்ம டெய்லி தைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடித்த உடனே நீங்கள் வந்து அவங்க டைரியில் வந்து நீங்கள் இன்றைக்கி 4 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போனா மட்டும்தான் டெய்லி வந்து உங்களால் எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுது, நம்ம வந்து இந்த மாதம் எவ்வளோ வந்து வருமானம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் செலவு பண்ணால் கூட அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிட முடியும். நீங்கள் எப்போவுமே அந்த எழுதுகிற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம வந்து என்ன செலவு பண்ணுறோம், என்ன வந்து வருமானம் வருது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் வந்து தைப்பீங்க, வீட்டில் இருந்து தானே தைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுத மாட்டீங்க. அப்படி இருக்காதீங்க. எப்போவுமே வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு கணக்கு இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல டெய்லராக வந்து இருக்க முடியும். நீங்கள் எத்தனை பேர் வந்து டெய்லி வந்து என் வீடியோ பார்த்துட்டு டெய்லி உள்ள டார்கெட்டை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். அவங்களுமே டெய்லி வந்து தைக்கணும் அப்படிங்கிற நினப்பு வரும். நீங்கள் வந்து டெய்லி வந்து என்னைய மாதிரியே ஈவினிங் தான் வந்து கட் பண்ணி வைக்கிறீங்களா துணியை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து காலையிலையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.